நம்மிடையே கிளிகளுடைய நேசன் அப்படின்ட்டு முனியாண்டி அவர்கள் இருக்கிறாங்க. கிளி நேசன் எப்படி பேர் வந்துச்சு அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கணும். வணக்கம். இப்போ நீங்கள் ஒரு சாதாரண விவசாயி, சிறு விவசாயி, அதுவும் ஒரு அன்றாடம் ஒரு தொழில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி மெக்கானிக் வேலையும் பார்த்துக்கோங்க. இதுக்கிடையில் இந்த பறவைகளுக்கு உணவு அளிக்கிற வேலை பண்ணுறீங்க. அதை எப்படி ஆரம்பிச்சு என்ன எது உங்களுக்கு உந்துதலாக இருந்தது அதை சொல்லுங்கள். அது ஒன்று, அது ஆரம்பத்தில் சின்ன வயசுலேருந்து நாங்கள் இதை போட்டு வர்றோம். சிறிய வயசுலேருந்து நம்ம விவசாயங்கள் நடந்து கொண்டு இருந்த போதே இந்த கிளிகளுக்கு நாங்கள் அரிசி நெல்லுகள்லாம் போட்டுக்குவேன். இப்போ உங்கள் பாரம்பரியமாக இந்த ஏரியாவில் உங்களுக்கு விவசாயம் இடம் இருந்துச்சு, அதனால விவசாயம் பார்க்கும்போது இந்த பழக்கம் வந்துச்சு. ஆமாம், இது பூர்வீக சொத்து. அந்த சமயத்தில் இந்த இடம் எப்படி இருந்தது? அந்த நேரத்தில் நல்ல நெல் விளையும் பூமியாகவும் நல்லா ஜேன்னு நல்லா அருமையாக இருந்துச்சு. குறைபாடு இல்லாமல் இருந்துச்சு. பனைமரங்கள் ஆயிரக்கணக்கான பனைமரம் வரப்புகள் பூராமே பனைமரம் அதிகமாக இருந்துச்சு. அதுகளில் இந்த பறவைகள் நிறைய இல்லை, இந்த பறவை மட்டுமே எல்லா பறவைகளும் அந்தோம். அந்த நேரத்தில் இந்த மாதிரி நான் அது எனக்கு ஒரு ஆசை தோணுச்சு. அந்த நேரத்தில் இந்த ஆலமரங்கள் இந்த கரையில் ஒரு ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்துலேயே இந்த கிளிகள் அந்தோம். அப்போ தான் இந்த ஒரு ஐடியா தோணுச்சு, இந்த பறவைகளை பூரா நம்ம முடிஞ்ச வரையும் நம்மளால் முடிஞ்ச ஏதாவது நம்ம அரிசி எதுவும் போட்டு பார்ப்போமேனு போட்டு பார்த்தோம். இந்த இது எல்லாம் எங்களை ஒட்டிக்கிடுச்சு. பழைய ஆலமரம் இருந்துச்சு, ரைட்டு. இப்போ அந்த ஆலமரம் தானே இது, இல்லை இது வேறு ஆலமரமா? பழைய ஆலமரம் பட்டுருச்சு. பட்ட மறுகணமே நான் உடனே இதை ஊண்ட வச்சுட்டேன். நீங்கள் தான் இந்த ஆலமரத்தை நான் தான். இது எத்தனை வருஷம் ஆச்சு? இது ஒரு 18 வருஷம் இருக்கும். 18 வருஷம் இருக்கும் இந்த மரம் வச்சு. இப்போ நல்லா இதுலேயும் ஒரு ஆயிரக்கணக்கான கிளிகள் தங்குறது மாதிரி விரிவாயிடுச்சு, வாதுகள் பெருசாகிடுச்சு. இப்போ 18 வருஷம் ஆச்சு. இப்போ அதுவரை கிளிகள்லாம் எங்கேயே இருந்தது? கிளிகள்லாம் சும்மா அதாவது இந்த பனைமரங்கள் இதுகளில் தான் இருந்துச்சு. ரெண்டாவது அங்கனக்குள்ளேயே நாங்கள் வச்சுட்டு போடுறோம். அந்த பனைமரங்களுக்கு பக்கத்தில் சும்மா கிண்ணங்கள்லாம் வச்சுட்டு இப்படியே போகிறது. அது சாதாரணமாக போட்டு வந்தேன், விரிவாக்கம் பண்ணாமல். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நார்மலாக இந்த ஆலமரம் நார்மலாக வரும்பொழுதே ஆலமரத்துக்கு கொண்டாந்துட்டு பூரா சுற்றி வேற கீழே தான் வைப்பேன். எல்லாமே கீழே தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஐடியா பண்ணேன், சரி நம்ம ஒரு பரணி மாதிரி போட்டு செய்வோம் அப்படின்ற போது எல்லாமே பரணியில் உட்காந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் சின்ன மருந்து கொஞ்சம் பெருசு படுத்தினேன். அதில் எத்தனை மணிக்கு வருவீங்க? எது மாதிரி கிளிகள் மட்டும்தான் வருதா, இல்லை வேறு பறவைகளும் வருதா? நான் 5 மணிக்கு வந்துடுவேன். 5 மணிக்கு வந்துட்டு 5 மணிலேருந்து இறைவன் வழிபாடு பண்ணுவேன். இறைவன் வழிபாடு பண்ணி அந்த ஒரு 6 மணி 1 ஹவர் முடிக்கும்போது 1 ஹவர் ஆகிடும். அந்த 6 மணிக்கு எல்லா கிளிகளும் சத்தம் போட்டு அந்த மரத்துலேயே உட்காந்து சத்தம் போட்டுரும். அந்த வந்த கிளிகள் மட்டும் சத்தம் போட்டுரும். அப்போ நான் விழித்து பார்த்துட்டு அந்த 6 மணிக்கு எல்லாத்துக்குமே கிளி வச்சுருவேன், வர வச்சுருவேன். ரெண்டாவது அது மட்டும் கிடையாது, மைனா, குயில், நம்ம இன்னொரு குருவி பூனைக்குருவின்னு சொல்லுவாங்க, அந்த குருவி, நம்ம இந்த கம்மாயில் ஒண்டி குருவி வருது, காணாங்கொடின்ற குருவி, அது எல்லாமே வரும். குயில் அதிகமாக வருது. இது மைனா நிறையா வருது. மைனா அரிசி திங்காது. மைனாவுக்கு பிஸ்கட்டு தான் கொடுப்பேன். பிஸ்கட் நல்லா விரும்பி சாப்பிடும். ஒரு 10-15 மைனா வருது. ஆனால் இன்னும் அதுக்கு விரிவாக்கமாகலை. 10-15 மைனா வருது. 10 மைனா என்ன செஞ்சது, என் பக்கத்தில், அதாவது இறை போட்டு தின்னு முடிச்ச பிறகு என் பக்கத்துலேயே வந்துடுது. மைனா மட்டும் கிட்டத்திலே ஒட்டி உக்காந்துருது. பறவைகள் உங்களை பார்த்து பயப்படாம அருகில் ஒரு நேசிக்கக்கூடிய. ஆமாம், கூடிய சீக்கிரம் கிளிகள் கொண்டு தோள்பட்டையில் உட்கார வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த பறவைகளுக்கெல்லாம் உணவளிக்கிறீங்க இல்லையா, இது உங்களுக்கு எப்படி ஒரு மன நிறைவு தருது? நல்லா இருக்கு. ரொம்ப ஒரு நோயே கிடையாது இதில். இங்கே பார்த்து சொல்லுங்க, சொல்றீங்க. இந்த பறவைகளுக்கு அதை பார்த்துக்கிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கு இருக்கிற குஷியை பார்த்தாலுமே நோய் நொடியே வரவே வராது. நல்லா இருக்குது, நோய் நொடி வர சான்ஸே கிடையாது. நல்லா சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் வீட்டுக்கு போன உடனே என் மனைவியும் எனக்கு ஒரு பையன் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் அங்கேயும் போன உடனே எனக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. இங்கேருந்து போகிற சந்தோஷம் அங்கேயுமே கிடைச்சிருக்கு. அதனால் ஒரு கஷ்டம் துன்பத்துக்கு வேலை கிடையாது.
இந்த பறவைகள் இவ்வளவு கூடி இருக்கு, அதுகளுக்குள்ள சண்டை சச்சரவு அது மாதிரி ஏதாவது வருதா? வரல. ரெண்டு ஊட்டிக்கிற செய்யுது, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஊட்டிக்கிறது. சண்டை நான் பார்க்கல, ரொம்ப விளையாடுதுங்க. அது ஒரு விளையாடுது, அதான் பார்க்குறேன், நல்லா இருக்கு. மற்ற எந்த பறவையிலுமே சண்டை போட்டு இது பண்ண கிடையாது. இந்த பறவைகளை பார்க்கும்போது மனிதர்களை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கீங்களா? பறவைகளை பார்க்கும்போது மனிதர்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வித்தியாசம் எனக்கு காட்டுது. இதனுடைய நட்பும் ஒற்றுமையும் நம்ம மனிதனுடைய இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லா இருக்கும், நல்லா அருமையாக இருக்கும், உலகமே நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் ஏன் திருவிழாக்கள் வைக்கிறாங்கனாலுமே சந்தோஷத்துக்காகத்தான் வைக்கிறாங்க, சண்டை ஓடுறதுக்காக வைக்க கிடையாது. ஒன்றுக்குள்ள ஒன்று போதைப் பொருள் அருந்தி நம்ம வெறுப்படைகிறதுக்கு வைக்க கிடையாது. எல்லாரும் ஒரு கிராமத்தில் வந்து விருந்து வைக்கிறாங்க, திருவிழா வைக்கிறாங்கன்னா மற்றவர்களுக்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, மற்ற இடங்களுக்கெல்லாம் சொல்கிறாங்கன்னா காரணம் அவங்களாம் வந்து நம்ம சந்தோஷமாக கலந்துக்கிறோம்னு தானே சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து வர்றவங்க வந்து அந்த மாதிரி நல்லா சந்தோஷமாக இந்த பறவைகள் போல இவங்களும் சந்தோஷமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், சண்டை சல் இல்லாமல். இப்போ கம்மா கரையில் வச்சிருக்கே, தண்ணி இருக்குது, மரம் இருக்குது, நல்லா சந்தோஷமாக இருக்குது. கோடை காலத்தில் என்ன பண்ணுங்க? கோடை காலங்களில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு மினிமம் இங்கே ஸ்டே போட்டுருவேன், தண்ணி கொண்டாந்து பானையில் வந்து ரெடியாக வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக இன்றைக்கி ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடிய தண்ணி அதில் இருக்கும். மறுநாள் வந்து அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக நீட்டாக கழுவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி வச்சுருவேன். அது வந்து ஆட்டோமேட்டிக்கலாக அந்த தண்ணி வச்ச உடனே எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து சாப்பிடுவோம் எங்கள் அண்ணம்னால. இப்போ நீங்கள் காலைல 5 மணிக்கு கிளம்பி வந்துடுறீங்க, இது ஒரு மாதிரி பறவைகள் வந்து நேசிக்கிறீங்க. உங்கள் வீட்டுக்கு தெரியுமா எது மாதிரி ஒத்துழைப்பு உங்களுக்கு கொடுக்குறாங்க? அவங்க கொஞ்சம் நம்ம முன்பின்னு லேட்டாக எழுந்திரிச்சாலும் என் மனைவி ஊசிப்பிட்டு ஓடுவாங்க, சீக்கிரம் போங்க, பறவை வர்றதுக்குள்ளே போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. ஒரு சிறந்த மனிதனுக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்கிறது உங்கள் குடும்பத்தில்? ஆமாம். நல்லா அது ஒரு வாய்ப்பு கரெக்டாக இருக்குது. அவங்க வந்து ஒரு 18 வருஷமாக வந்து கிளிகளுக்கு ஏற போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட வந்து நானும் வாரத்தில் 1 நாள் 2 நாள் முடிஞ்ச அளவு வந்துடுவேன். ஏன்னா பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுனால அவனை அனுப்பி விட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கிற நேரம் அவங்களோட வந்து இங்கே உதவி செய்வேன். அவங்க வந்து 5 மணிக்கெல்லாம் வந்து ஏற போட்டுருவாங்க. அதுக்கு அவங்க இற போடுறத பார்த்தா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களும் கிளிகளுக்கு வந்து இற கொடுப்பாங்க, அவங்க கொண்டாந்து போடுவாங்க. நாங்கன்னா அவளோட சேர்ந்து இற போடுவோம். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அந்த ஒத்துழைப்போட தான் நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் செய்ய முடியுது. ஆமாம். இப்போ நீங்கள் அனுபவிச்ச இந்த சந்தோஷம் மற்றவர்களுக்கு அனுபவிக்கணும் அப்படின்னா அவங்க எதை கடைப்பிடிக்கணும், என்ன செய்யணும், நீங்கள் என்ன வேண்டுகோளாக வைக்கிறீங்க? கடைப்பிடிக்கணும்னா இப்போ நாங்கள் எங்களை பார்த்து அவங்க கடைப்பிடிக்கணும். எனக்கு ஒரு ஆசை, இப்போ நான் செய்கிறேன்னா எனக்கு சந்தோஷம், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நம்ம வந்து யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, நல்லதே செய்யணுன்றதே என்னுடைய ஆசை. அதை எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள் ஒத்திருமை உடையவரால் உவைக்கின்றார் அவர் உள்ளந்தான் சுத்த சித்திருவாய் விளங்கும் அப்படின்றது மாதிரி எல்லாருமே எனக்கு ஒரு விருப்பம். என்னன்னு கேட்டால் நான் இந்த எஹிம் நான் வந்து எடுக்கிறதுக்கு காரணம் எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காகவும் எல்லா உயிர்களும் நல்லா இருக்குன்றதுக்காகவும் நான் இந்த இதை நான் எடுக்கிறேன். அதே போல் அந்த மக்களும் அந்த அளவுக்கு எடுப்பாங்கன்றது நான் எதிர்பார்க்குறேன். இதுக்காக வந்து நல்லதை செஞ்சால் போதும். நம்ம வந்து பறவைகளுக்கு வந்து மரம் வைக்கணும், பக்கத்தில் நல்லா மரம் வைக்கணும், அதுக்கு வந்து ஒண்டணும், அந்த மாதிரி ஒன்று செய்யணும். மரம் இது வளங்களை வளர்க்கணுங்க, அது ஒரு பெரிய விஷயம் செய்யணும். ஆனால் 2வது மரங்களை வெட்டக்கூடாது, அது ஒரு விஷயம். ஆடு மாடுகள்லாம் வச்சுருக்காங்க, அதுக்கான தனி உணவெல்லாம் இருக்குது. மரங்களை வெட்டாமல் அதை பாதுகாத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற உயிர்கள் வாழ்கிறதுக்கு வழி கொடுக்கணும்ல. அவங்களுடைய ஒரு ஆடு மாடு அவங்களுக்கு இருக்கிற இதை மட்டும் அந்த மரத்தை வெட்டிக்கிட்டு போட்டு அழிச்சு விட்டாங்கன்னா மற்ற உயிர்களை பார்க்கணுமா இல்லை, அது அன்றதுக்கு வரணும்ல. அதை நம்பி தானே மற்ற பறவைகள் புறாமே வந்து அன்றது. அந்த மாதிரி அவங்க மாறிக்கிறணும். இப்போ மனிதனுடைய ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா, அவங்க படைத்ததனுடைய நோக்கம் என்னென்னா சந்தோஷமாக வாழணும், பிற உயிர்களுக்கும் வந்து
பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது. அப்படி ஒரு நேசனாக வந்து கிளீனேசனாக முனியாண்டி இருக்கிறாரு. இவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த உங்களுடைய சேவை மேற்கொள்ளும் தொடரும். நன்றி.